ஆக கும்பம் என்பது யாரை எங்கன எப்படி வைக்கணும்னு நினைச்சாலே வச்சிருந்தாலே நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றாங்கல்ல. யாரு கூட சேரணும், யாரை விலக்கி வைக்கணும், யாருக்காக நம்ம நல்லது பண்ணணும், யாரை விட்டு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க நம்மளை கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை தண்ணீர் கொடுக்கறதுனால பணம் வருதோ இல்லையோ, தாகமா இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கறதுனால மன நிம்மதி தானா வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, அரச மரத்தை சுத்தி வந்தோடனே சரியான ஆளோட அட்ரஸ் கிடைச்சிருமாயான்னு கேட்பாங்க. கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு மரக்கன்று, அது நல்லா பசுமையா இருக்கக்கூடிய அந்த மரக்கன்றை நட்டு நீங்க போகும்போதெல்லாம் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருவது. புதுசா யோசிக்கிறேன்னு சொல்லி தினுசா யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் இருந்தாங்கனாலே பல பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா குறையும். சும்மா அவர்களை ஈஸியாலாம் ஏமாத்திட முடியாது, அதுக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மனசு கொண்டவங்க தான் கும்பராசிக்காரர்கள். ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். கும்பம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில எளிய பரிகாரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சார்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற மாதிரி எளிமையான பரிகாரம் சொல்லுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் இருக்கிறதாங்க. ஜோதிட கட்டத்தில் 12 பாவகத்தில் ஏதாவது ஒரு பாவகம் அடி வாங்கி இருந்துச்சுன்னா, 6வது பாவம்னா கடன் எதிரி பிரச்சனைகள் வரும், 8 தான் அவமான துன்பங்கள் வரும், 2ஆம் இடம்னா குடும்ப பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. பிரச்சனை எதுவா வேணாலும் இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம இறைவனிடத்துல சரணாகதி அடைவது, தான தர்மங்களை செய்வதை புண்ணியம்னு சொல்லுது. ஜோதிடத்துல 5வது பாவகம் புண்ணிய பாவகம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்றாங்க. உங்களுடைய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் நீங்க பலப்படுத்தினீங்கன்னா, அதற்கான தர்மங்களை புண்ணிய வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா எவ்வளவு வினை வந்தாலும் கூட உங்களை காத்து நிற்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய நம்பிக்கை. அதனாலதான் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க என்ன மனநிலையில இருந்து செய்றீங்க, தர்மங்கிறது யாருக்காக செய்றீங்க, உங்க ராசிப்படி நீங்க செய்ய வேண்டிய தர்மம் என்ன அப்படின்னு முன்னோர்கள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கும்பராசியை பொறுத்தவரை பல நூறு பரிகாரங்கள் இருந்தா கூட நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்ப்போம். அடிக்கடி யாரு கூட சேரணும், யாரை விலக்கி வைக்கணும், யாருக்காக நம்ம நல்லது பண்ணணும், யாரை விட்டு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க நம்மளை கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு விலகி நிற்கணும்னு தெரியாமல் கொடுத்த வாக்குறுதிக்காகவோ அல்லது பொறுப்புகளை அதிகமாக சுமப்பதுனாலேயோ வித்தியாசமான சிந்தனைங்கிற பேரில் விசித்திரமான பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய ஒரு தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகும். அதனால இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முதல்ல வெளியில் வரணும்னா, மகரம்னா ஆலமரம், கும்பம்னா அப்படியே அரச மரம் மாதிரி அவர்கள் அரச மரத்து விநாயகரை வழிபாடு செய்வது அவர்களுக்கு சிறப்பு. அதுலேயும் சிவப்பு துண்டு உடுத்தி அந்த விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி காலங்கள் அல்லது வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி காலங்கள், இந்த 3 நாளில் ஒரு நாளாக இருக்கணும், நல்ல சக்கரை பொங்கல் வைத்து தொன்னையில் வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் ஒரு நடுநிலை ஏற்படும். ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அரச மரத்தை சுற்றி வந்தோடனே சரியான ஆளோட அட்ரஸ் கிடைச்சிருமாயான்னு கேட்பாங்க. அது நீங்களும் கொஞ்சம் விழித்து பார்க்க வேண்டும். அந்த விழிப்புணர்வை அந்த விநாயக பெருமான் கொடுப்பார். அந்த விக்ன விநாயகன் உங்களுக்கு வரக்கூடிய வினையான ஆட்களை ஒதுக்கி வைப்பார். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற ஐடென்டிட்டியை விநாயக பெருமான் அவர்களுக்கு கொடுப்பார். ஆக கும்பம் என்பது யாரை எங்கன எப்படி வைக்கணும்னு நினைச்சாலே வச்சிருந்தாலே நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றாங்கல்ல. கும்பத்தினுடைய குடமும் நிறைகுடமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தனம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய தர்ம காரியம்னா இவங்க என்ன பண்ணணும்? கும்பராசிக்காரர்கள் பணத்துக்காக தர்ம காரியங்கள் செய்கிறவங்க கிடையாது, புகழுக்காகவும் தர்ம காரியங்கள் செய்ய மாட்டாங்க. இந்த ராசி சனி பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இயற்கையாகவே தொண்டு காரியங்களில் அதிகம் ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். அதையே ஒரு இறை வழிபாடு புண்ணிய காரியமாக செய்யணும்னா கும்பம்னா குடம். ஒரு குடம் என்பது நிறைகுடம்னு எப்போ சொல்கிறான்? தண்ணீர் இருக்கும் பொழுது, கோவிலுடைய தீர்த்தம் இருக்கும் பொழுது, கும்பாபிஷேக நீர் இருக்கும் பொழுது நிறைகுடம்னு சொல்கிறான். அது மாதிரி கும்பராசிக்காரர்கள் தினசரி யாருக்காவது தண்ணீர் பாட்டிலாவது வாங்கி கொடுக்கறது, முதியவர்களுக்கு கொடுக்கறது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, சுவாமிக்கு அபிஷேக நீர் வாங்கி கொடுப்பது, அபிஷேகத்துக்கு தேவையான இளநீர் பன்னீர் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு மன நிம்மதி மட்டும் இல்லைங்க, ஒரு புண்ணியம் செய்ததனுடைய நிம்மதியான உறக்கமும் அவங்களுக்கு பல நேரங்களில் இது காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை தண்ணீர் கொடுக்கறதுனால பணம் வருதோ இல்லையோ, தாகமா இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கறதுனால மன நிம்மதி தானா வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் இதெல்லாம் சொன்னீங்க சார். இப்போ ஒரு நபருக்கு இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாவே அமையும் அப்படின்னா யாருக்கு இவங்க உதவி பண்ணணும்?
பொதுவாக பொருளும் அருளும் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. குரு வந்து அருள் யாருக்கு கொடுப்பார்னா வணங்குபவர்களுக்கு, ஆமா. அடியார்களுக்கு கொடுப்பார். பொருளை மன்னர் யாருக்கு கொடுப்பார்னா ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, குறிப்பு அறிந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும், சும்மா எல்லாருக்கும் உதவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குறிப்பு அறிந்து உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்கள். சும்மா அவர்களை வந்து ஈஸியாலாம் ஏமாற்றிட முடியாது, அதுக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மனசு கொண்டவங்க தான் கும்பராசிக்காரவங்க. ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பொது வாழ்க்கை, பொது பணி, தொண்டு விஷயங்களை ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. நிறைய ட்ரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கும்பராசிக்காரவங்களாக இருப்பாங்க. வெளியே தெரியாமல் தன்னுடைய பிறந்த நாளுக்கு, தன்னுடைய சுப நிகழ்வுகளுக்கு போய் ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த கும்பராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் வயதான சனி பகவான்கிறது முதுமையை சொல்லக்கூடிய கிரகம். வயதான முதியவர்கள் ஒரு பென்ஷனுக்காக, ஒரு கண்ணாடிக்காக, ஒரு கண் சிகிச்சைக்காக, ஒரு அறுவை சிகிச்சைக்காக, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு பென்ஷன், அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு கையெழுத்து, ஒரு ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறது, ஒரு ஆதார் அட்டையில் ஒரு கையெழுத்து, இப்படின்னு கால் கடக்க நிற்கக்கூடிய ஒரு முதியவர்களுக்கு தன்னால் முடிந்த ஒரு அப்ளிகேஷனையாவது வாங்கி கொடுத்து உதவி பண்ணுறது, அவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுறது, அவர்களுக்காக ஒரு கொஞ்ச நேரத்தை செலவிடுவது. கும்பத்தினுடைய வாழ்நாளில் இறைவன் பல நேரத்தை இவர்களுக்காக செலவிடுவார். இறைவனை கையெடுத்து கும்பிடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தொண்டுகளையும் கையெடுத்து செய்தால் அந்த இறைவனை இவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வார். இதுதான் கும்பராசி எளிமையாக செய்யக்கூடிய, வாழ்நாளும் தலைமுறைக்கும் வரக்கூடிய புண்ணிய பலன்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கல்வியில தடை இருக்கும்ல சார், அதுக்குமே ஒரு பரிகாரம் சொல்லுங்க. கும்பராசியை பொறுத்த வரையும் பூர்வீக ஸ்தானம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ராசிக்கு 5ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். புதன் பகவானா வர்றார், நட்பு கிரகமா போயிடுறார். குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானையும் பார்க்கணும், 5ஆம் இட அதிபதியையும் பார்க்கணும். அப்போ குருவையும் பார்த்துறோம், புதன் பகவானையும் பார்த்துறோம். இவங்க 2 பேரும் நல்ல அமைப்புகளில் இருந்தாலும் கூட செவ்வாய் பகவானுடைய அமைப்பு சரியாக இல்லைனா, ஏன்னா கும்பத்திற்கு செவ்வாய் வந்து பகை கிரகமாக வர்றார், சனி பகவானுக்கு சரியா இல்லைன்னா தான் பூர்வீக சொத்துல வழக்கு வர்றது, வாழ்நாள் முழுவதும் தனக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களை கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்படுறது, அல்லது அந்த சொத்தை வாங்கினதுக்கப்புறம் வில்லங்கங்களில் போய் மாட்டிக்கிறது, சொத்தை யாருமே அனுபவிக்க முடியாமல் கடைசி வரை வழக்கிலே நிற்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கும்பத்திற்கு வருது அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்வது அவர்களுக்கு சிறப்பு. அந்த முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ வாங்கி கொடுத்து அவர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த முருகனுடைய ஆலயத்தில் கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு மரக்கன்று, அது நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய அந்த மரக்கன்றை நட்டு நீங்கள் போகும்போதெல்லாம் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருவது கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். முருகனுடைய ஆலயத்திலே நிழல் கொடுக்கக்கூடிய மரம் இருந்தால் உங்கள் வீட்டிலே நிழலும் வெளிச்சமும் காற்றும் தானாக வரும். கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மரம் அப்படின்னு சொன்னீங்க, எந்த மரம் சார்? ஆமாம், ஏதாவது ஒரு மரம்னா உடனே போய் நம்மளால எந்த மரத்தில் வைக்கிற, சந்தன மரத்தையும் தேக்கு மரத்தையும் வைக்க முடியும் அப்படிம்பாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வேம்பு அவர்கள் அந்த கோவிலில் வைக்கிறது, அதை வைத்து பராமரிப்பது வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, அந்த அம்மனுடைய அருளையும் அந்த இடத்துல பூரணமாக நிலைச்சு நிற்க வைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளா ஒரு கடன் அடையாம இருக்கு, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பெறறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். கும்பராசிக்கு 6க்கு அதிபதியான சந்திர பகவானே ராசி மேலே நிற்கிறதுனால சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் ஒரு பெரிய கடனில் போய் இவங்க மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கடன் வாங்கி கடனை சமாளிக்கிற மாதிரி சில சூழல்களில் சிக்கி தவிப்பாங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு திருச்சேரை சார பரமேஸ்வரரை பொதுவாக கடன் நிவர்த்தி ஸ்தலமாக பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் சொல்கிறோம். ஆனால் கும்பத்துக்கு ஸ்பெஷலாக என்னத்தை சொல்கிறோன்னா, சனி பகவானுடைய அம்சம் பெற்றதுனால அந்த பைரவருடைய வழிபாடும், ராகு பகவானுடைய அந்த அமைப்பும் கும்பத்துக்குள்ள சதய நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கிறதுனால பைரவருடைய வழிபாடு கும்பத்திற்கு சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி காலங்களில் மறிக்கொழுந்து மாலை வாங்கி கொடுத்து பைரவருக்கு போய் தீபம் ஏற்றி, அது தேங்காயில் ஏற்றுறாங்க, பூசணிக்காயில் ஏற்றுறாங்க, அப்படிலாம் வேண்டியதில்லை. ஒரு சுட்டியில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் என்ன முடியுமோ அந்த இடத்துல அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை உட்கார்ந்து அமர்ந்து ஒரு 15 நிமிடமாவது எனக்கு கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, விபத்துகள் பிரச்சனைகள்லாம் குறையணும்னு சொல்லி தீப ஒளியை உள்வாங்கி கொண்டால் கும்பம் என்ற காற்று ராசிக்கு தெய்வ ஒளி தானாக வரும். கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் எளிமையா சொன்னீங்க சார். இதே மாதிரி இவங்க ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னா எந்த விரதம் இருந்தால் சிறப்பா இருக்கும்? விரதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சஷ்டி விரதம் சொல்றோம், விநாயகர் பெருமானுக்கு விரதம் சொல்றோம், நாராயண விரதம் சொல்றோம், ஒவ்வொரு விரத முறைகள் இருக்கு. ஆனாலும் கூட கும்பராசிக்காரவங்க மாசத்துல ஒரு நாளாவது இன்னைக்கு நான் எதையுமே யோசிக்க மாட்டேன், ரொம்ப போட்டு மனசை போட்டு பாரத்தை ஏற்றிக்க மாட்டேன், புதுசாக யோசிக்கிறேன்னு சொல்லி தினுசாக யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் இருந்தாங்கனாலே பல பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குறையும். கும்பம் என்பது புதிதாக யோசித்து புதிய பிரச்சனைகளை சில நேரங்கள் இல்லைங்க
பல நேரங்களில் உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மாற்று யோசனையில கெட்டிக்காரவங்க. எல்லாரும் ஒரு விதத்துல யோசிச்சா கும்பம் ஒரு விதத்துல யோசிப்பாங்க. ஆனால் அந்த யோசனை கூட சில நேரங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனையா வந்துடும். அதனால கும்பம் யோசிப்பது என்பது வரம், ஆனால் சதா நேரமும் யோசிப்பது என்பது அவர்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதனால வாரத்துல ஒரு நாளாவது யோசிப்பதை நிறுத்தினால் கும்பத்திற்கு அந்த விரதம் சிறப்பா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மேஜரா அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இதுல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கான எளிமையான பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அது மட்டும் இல்லாம பல நூறு பரிகாரங்கள் இருக்கு. ஆனா இந்த வீடியோல நம்ம கொஞ்சமா தான் பேசியிருக்கோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு உபயோகமா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.